வணக்கம். வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளுக்காக ஷமீனா. முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கை சிறையில் உள்ள 78 தமிழக மீனவர்களை மீட்க வேண்டும். பிரதமருக்கு முதல்வர் ஜெயலலிதா கடிதம். பாகிஸ்தான் ஏஜென்ட் என குல்கர்னி மீது சிவசேனை குற்றச்சாட்டு. அமைதிக்கான ஏஜென்ட் என குல்கர்னி பதில். அமைச்சர்களுடன் முதல்வர் ஜெயலலிதா ஆலோசனை. நலத்திட்டங்களை விரைவுபடுத்த திட்டம். பார்மசி திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும். மத்திய அரசிற்கு டாக்டர் பாரிவேந்தர் வலியுறுத்தல். இலங்கை சிறையில் உள்ள 78 தமிழக மீனவர்கள் மற்றும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ள அவர்களின் 38 படகுகளை விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு பிரதமர் நரேந்திர மோடியை முதல்வர் ஜெயலலிதா வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் பிரதமருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் இலங்கை கடற்படையால் ராமேஸ்வரம் மீனவர்கள் 24 பேரும் அவர்களது 4 படகுகளையும் நேற்று சிறைபிடிக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். பாரம்பரிய கடல் பகுதியில் தமிழக மீனவர்கள் மீன்பிடிப்பதை தடுக்கும் வகையிலேயே இலங்கை அரசு தொடர் கைது நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த விவகாரத்தில் பிரதமர் நேரடியாக தலையிட்டு தூதரக ரீதியாக மட்டுமல்லாமல் அரசியல் ரீதியாகவும் நடவடிக்கை எடுத்து மீனவர்களை விடுவிக்க வேண்டும் என்றும் முதல்வர் ஜெயலலிதா கேட்டுக் கொண்டுள்ளார். பாகிஸ்தான் முன்னாள் அமைச்சர் குர்ஷித் மஹமூத் கசூரியின் நூல் வெளியீட்டு விழா பிரச்சினையில் சிவசேனை நடந்து கொண்ட விதம் பற்றி கண்டனம் தெரிவித்த மகாராஷ்டிரா முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸிற்கு சிவசேனை எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. மும்பையில் பாகிஸ்தான் முன்னாள் அமைச்சர் குர்ஷித் மஹமூத் கசூரி எழுதிய நூல் வெளியீட்டு விழாவிற்கு ஏற்பாடு செய்திருந்த சுசீந்திர குல்கர்னி மீது நேற்று சிவசேனை தொண்டர்கள் பெயின் வீசி தாக்குதல் நடத்தினர். தொடர்ந்து கசூரிக்கு எதிராக போராட்டம் நடைபெறும் என்றும் சிவசேனை அறிவித்திருந்தது. இதனையடுத்து பிரச்சினையில் மகாராஷ்டிரா முதல்வர் பட்னாவிஸ் தலையிட்டதை அடுத்து சிவசேனையின் போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் சிவசேனையின் நடவடிக்கை குறித்து மகாராஷ்டிரத்தில் கௌரவத்தை சிவசேனை குலைத்து விட்டதாக முதல்வர் பட்னாவிஸ் கடும் கண்டனம் தெரிவித்திருந்தார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த சிவசேனை தலைவர் உத்தவ் தாக்கரே பாகிஸ்தான் ஆதரவு போக்குடன் பட்னாவிஸ் நடந்து கொள்வதாக குற்றம் சாட்டியிருந்தார். மேலும் பட்னாவிஸின் கருத்திற்கு கண்டனம் தெரிவித்து மகாராஷ்டிரா அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ள சிவசேனையை சேர்ந்த அமைச்சர்கள் பதவி விலக உத்தவ் தாக்கரே உத்தரவிட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதனிடையே குல்கர்னி மீது பெயின் வீசி தாக்குதல் நடத்திய சிவசேனை கட்சி தொண்டர்கள் 6 பேரை தனது இல்லத்தில் சந்தித்த உத்தவ் தாக்கரே அவர்களுக்கு தனது பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டார். மேலும் தூக்கிலிடப்பட்ட பாகிஸ்தான் தீவிரவாதி அஜ்மல் கசாபை விட பாகிஸ்தான் முன்னாள் அமைச்சரின் நூல் வெளியீட்டு விழாவை ஏற்பாடு செய்த குல்கர்னி மோசமானவர், அவர் பாகிஸ்தானின் ஏஜென்ட் என்றும் சிவசேனையின் அதிகாரப்பூர்வமான பத்திரிகையான சாம்னாவில் கருத்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிவசேனையின் கருத்திற்கு பதில் அளித்த குல்கர்னி தான் பாகிஸ்தானின் ஏஜென்ட் அல்ல என்றும் அமைதியின் ஏஜென்ட் என்றும் தெரிவித்துள்ளார். When it is said in Samna that I am a Pakistani agent, my response is that I am certainly an agent, but not Pakistani agent. I am an agent of peace between India and Pakistan and peace in all of South Asia. And I'll continue to be an agent for this cause. முதல்வர் ஜெயலலிதா சென்னை போயஸ் தோட்டத்தில் உள்ள அவருடைய இல்லத்தில் தனது அமைச்சரவையில் உள்ள அமைச்சர்களுடன் ஆலோசனை நடத்தினார். இது பற்றிய விரிவான விவரங்களை தருகிறார் நமது முதுநிலை செய்தியாளர் சையத். தமிழக முதல்வரும் அதிமுக பொதுச் செயலாளருமான ஜெயலலிதா நாளை கொடநாடு செல்ல இருக்கிறார். கொடநாட்டில் சுமார் 1 மாத காலம் வரை தங்கியிருக்க முடிவு செய்யப்பட்டிருப்பதாக கூறப்பட்டு வரும் நிலையில் இன்று போயஸ் தோட்ட இல்லத்தில் தமிழக அமைச்சர்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்த பேச்சுவார்த்தையில் குறிப்பாக அரசின் திட்டங்களை செயல்படுத்துவது குறித்தும் அதேபோல கட்சி பணிகள் குறித்தும் ஆலோசனை நடத்தப்பட்டதாக தெரிய வருகிறது. அதேபோல அரசின் திட்டங்களை பொதுமக்களுக்கு எடுத்துச் சொல்வது, மேலும் தேர்தல் பணியில் இவர்கள் ஆற்ற வேண்டிய கடமைகள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டதாக தெரிய வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டமானது சுமார் 2.5 மணி நேரம் போயஸ் தோட்ட இல்லத்தில் நீடித்தது. வேந்தர் செய்திகளுக்காக போயஸ் தோட்டத்திலிருந்து சையது. ஆன்லைன் மூலம் மருந்து விற்பனை செய்வதற்கு அனுமதி அளிக்கக்கூடாது என்று தெரிவித்து நாடு முழுவதும் உள்ள மருந்துக்கடை உரிமையாளர்கள் நாளை வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளனர். ஆன்லைன் மூலம் மருந்து மற்றும் மாத்திரைகளை விற்பனை செய்தால் மக்கள் மட்டுமின்றி தாங்களும் பாதிக்கப்படுவோம் என்று மருந்துக்கடை உரிமையாளர்கள் தெரிவித்து வந்தனர். இந்த நிலையில் இவ்வாறு அனுமதி அளிக்கக்கூடாது என்று வலியுறுத்தி நாளை நாடு முழுவதும் மருந்து கடைகளை மூடி போராட்டம் நடத்தப்படும் என்று அறிவித்துள்ளனர். இதனால் தமிழகத்தில் உள்ள 40,000க்கும் மேற்பட்ட மருந்து கடைகளும் மூடப்படும் என்று மருந்து வணிகர்கள் அறிவித்துள்ளனர். இந்தியா முழுவதும் நாளை 8 லட்சம் மருந்து வணிகர்களும் தமிழகத்தில் 40,000 மருந்து வணிகர்களும் இந்த வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளனர்.
போலி மருந்துகள் விற்பனை அதிகரிக்க வாய்ப்புள்ளதால் பார்மசி விற்பனை திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தர் மத்திய அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். இதுபற்றி அறிக்கை ஒன்றை டாக்டர் பாரிவேந்தர் வெளியிட்டுள்ளார். நாடு முழுவதும் பார்மசி எனும் ஆன்லைன் மருந்து கொள்முதல் திட்டத்தை தொடங்கவிருப்பதாக மத்திய அரசு அறிவித்திருப்பது பெரும் ஆபத்தை ஏற்படுத்தும் என்று எச்சரித்துள்ள டாக்டர் பாரிவேந்தர், சட்டப்படி மருந்து, அழகு சாதன பொருட்கள், மாத்திரைகள் போன்றவை ஆன்லைன் மூலம் விற்பனை செய்வது தவறு என்ற சூழலில் மத்திய அரசின் இதுபோன்ற திட்டம் போலி மருந்து மாத்திரைகள் தயாரிப்போரை ஊக்குவிப்பதற்கு ஒப்பாகும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மருத்துவர்களின் நேரடி ஆலோசனையும் பரிந்துரைகளுமின்றி மருந்து பொருட்களை விற்கக்கூடாது என்பது சட்டம் என்கிற நிலையில் பார்மசியில் மருத்துவர்களின் பரிந்துரை இல்லாமலேயே மருந்து விற்கப்படும் வாய்ப்புள்ளதால் போலி மருந்துகளின் விற்பனை பெருகும் என்று குறிப்பிட்டுள்ள டாக்டர் பாரிவேந்தர், இவற்றையெல்லாம் கருத்தில் கொள்ளாமல் பார்மசி திட்டத்தை மத்திய அரசு கொண்டுவர நினைப்பது பல கோடி மக்களின் உயிரோடு விளையாடும் செயலாகும் என்று கவலை தெரிவித்துள்ளார். எனவே நாளை நாடு முழுவதும் 8 லட்சம் மருந்து கடை உரிமையாளர்களும் தொழிலாளர்களும் நடத்தவுள்ள போராட்டத்தின் நியாயத்தை புரிந்து கொண்டு மக்களை பாதிக்காத வகையில் விரைந்து இதற்கு ஒரு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்றும் மத்திய அரசை டாக்டர் பாரிவேந்தர் கேட்டுக்கொண்டுள்ளார். மருந்து வணிகர்கள் வேலைநிறுத்தத்தை ஒட்டி தமிழ்நாடு மருந்து வணிகர் சங்க நிர்வாகிகள் இன்று மதியம் தலைமைச் செயலகத்தில் மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலர் டாக்டர் ஜே ராதாகிருஷ்ணனை சந்தித்தனர். பின்னர் தமிழ்நாடு மருந்து வணிகர் சங்க நிர்வாகி SC ரமேஷ் செய்தியாளர்களுடன் பேசும்பொழுது, ஆன்லைன் மருந்து விற்பனைக்கு எதிரான போராட்டம் என்றாலும் அவசர தேவைக்கு அவற்றை வழங்க நல்வாழ்வுத்துறை செயலரிடம் தொலைபேசி எண்ணை கொடுத்துள்ளோம் என்று தெரிவித்தார். ஊக்க மருந்துகள் போன்ற மருந்துகளை எந்த தடையும் இல்லாமல் இளைஞர்கள் கையில் கிடைச்சி அது சமுதாய சீர்கேட்டை உருவாக்குறதுக்கு இது ஒரு பெரிய ஒரு கதவாக இருக்குது இந்த ஆன்லைன் வர்த்தகம். இதையெல்லாம் வலியுறுத்தி தான் நாளைக்கு நாங்கள் 24 மணி நேரம் கடையடைப்பை நாங்கள் முதலாக அறிவிச்சிருக்கோம். ஏதாவது எமர்ஜென்சி மெடிசன் தேவைப்பட்டாலோ அல்லது ஏதோ அவசர தேவை இருந்தாலோ எங்களுடைய நிர்வாகிகளுடைய தொலைபேசியையும் நாங்கள் துறைக்கு தெரிவித்திருக்கிறோம். பீகாரில் தேர்தல் பிரச்சார கூட்டத்திற்கு ஹிந்தி நடிகர் அஜய் தேவ்கான் வராததால் வன்முறை ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து காவல்துறையினர் தடியடி நடத்தி கூட்டத்தை கலைத்தனர். பீகாரில் சட்டப்பேரவை தேர்தல் 5 கட்டங்களாக நடைபெறுகிறது. முதற்கட்ட வாக்குப்பதிவு நேற்று நிறைவுற்ற நிலையில் அடுத்த கட்டங்களுக்கான தேர்தல் பிரச்சாரங்கள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் நலந்தாவில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளரை ஆதரித்து ஹிந்தி நடிகர் அஜய் தேவ்கான் பேசவிருந்தார். நடிகரை காண பெருமளவில் மக்கள் கூடியிருந்த நிலையில் நடிகர் அஜய் தேவ்கான் வராததால் கூட்டத்திடையே சலசலப்பு ஏற்பட்டது. பின்னர் வன்முறை வெடித்ததால் காவல்துறையினர் தடியடி நடத்தி கூட்டத்தை கலைத்தனர். இதனால் அந்த இடமே போர்க்களம் போல காட்சியளித்தது. ராஜஸ்தானில் இந்திய பாகிஸ்தான் எல்லையில் அமைந்துள்ள எண்ணெய் கிணற்றில் ஏற்பட்ட எரிவாயு கசிவு அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ஸ்மாரில் மாநில அரசிற்கு சொந்தமான எண்ணெய் கிணறு அமைந்துள்ளது. அங்கு திடீரென்று உடைப்பு ஏற்பட்டு எரிவாயு கசிய தொடங்கியது. எரிமலை வெடித்து சிதறுவது போல காட்சியளித்த அதனை கண்ட அப்பகுதி மக்கள் அச்சமடைந்தனர். இதனால் அச்சமடைந்த அப்பகுதி மக்கள் எண்ணெய் நிறுவன அலுவலரிடம் முறையிட்டனர். இதனைத் தொடர்ந்து எரிவாயு கசிவு சீர் செய்யும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதனிடையே இந்த சம்பவம் பற்றி கருத்து கூற எண்ணெய் நிறுவன அலுவலர்கள் மறுத்துவிட்டனர். ஒகேனக்கலில் 43 நாட்களாக நீடிக்கும் தடை, பரிசில் ஓட்டிகள் உண்ணாவிரதம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. 2015ஆம் ஆண்டிற்கான ஔவையார் விருதை முனைவர் சாந்தி ரங்கநாதுக்கு முதல்வர் ஜெயலலிதா வழங்கினார். பல்வேறு துறைகளில் சிறந்த பணியாற்றி வரும் மகளிரை சிறப்பிக்கும் வகையில் அவர்களில் ஒருவரை தேர்ந்தெடுத்து பன்னாட்டு மகளிர் தினத்தை ஒட்டி ஆண்டுதோறும் தமிழக அரசு சார்பில் ஔவையார் விருது வழங்கப்பட்டு வருகிறது. குடிப்பழக்கத்திற்கு அடிமையானவர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்திற்கு மறுவாழ்வு அளிக்கும்
டி ரங்கநாதன் மருத்துவ ஆராய்ச்சி மையத்தின் கௌரவ செயலர் முனைவர் சாந்தி ரங்கநாதனுக்கு 2015ஆம் ஆண்டுக்கான ஔவையார் விருது வழங்கப்படும் என்று கடந்த மார்ச் மாதத்தில் தமிழக அரசு அறிவித்திருந்தது. தலைமைச் செயலகத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் முனைவர் சாந்தி ரங்கநாதனுக்கு 1,00,000 ரூபாய் காசோலை, 8 கிராம் நிறையுள்ள தங்கப்பதக்கம் மற்றும் சான்றிதழ் ஆகியவற்றை கொண்ட ஔவையார் விருதினை முதல்வர் ஜெயலலிதா வழங்கினார். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் 24 பேரையும் வரும் 28ஆம் தேதி வரை அனுதாபுரம் சிறையில் அடைக்க இலங்கை மன்னார் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ராமேஸ்வரம் மற்றும் மண்டபம் பகுதிகளைச் சேர்ந்த 24 மீனவர்கள் 4 படகுகளுடன் நடுக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். தனுஷ்கோடிக்கும் தலைமன்னாருக்கும் இடைப்பட்ட பகுதியில் அவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்த பொழுது இலங்கை கடற்படையினர் அவர்களை தடுத்து கைது செய்தனர். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக அவர்களை கைது செய்த இலங்கை கடற்படையினர் 4 படகுகளையும் பறிமுதல் செய்துள்ளனர். மேலும் 100க்கும் மேற்பட்ட படகுகளில் இருந்த வலைகளை அறுத்தும் GPS கருவிகளை உடைத்தும் இலங்கை கடற்படையினர் அட்டூழியத்தில் ஈடுபட்டனர். கைது செய்யப்பட்ட மீனவர்களை வரும் 28ஆம் தேதி வரை அனுதாபுரம் சிறையில் வைக்க இலங்கை மன்னார் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதனிடையே இலங்கை சிறையில் உள்ள 78 தமிழக மீனவர்களை மற்றும் 38 படகுகளை மீட்டுத்தர கோரிக்கை, பாரம்பரிய கடல் பகுதியில் மீன்பிடிக்கும் உரிமையை பெற்றுத்தர வலியுறுத்தல் உள்பட 3 முக்கிய தீர்மானங்கள் ராமேஸ்வரம் விசைப்படகு மீனவர்கள் இன்று நடத்திய ஆலோசனைக் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டது. மேலும் அனைத்து மீனவர்கள் சங்கங்களையும் கலந்தாலோசித்து புதிய போராட்டம் முன்னெடுக்கப்படும் என்றும் மீனவர்கள் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். இன்னைக்கு மீனவர்கள் பூரா தத்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மீனவர்கள் வந்து கடலுக்கு போவோமா வேணாமான்னு தொழில் இல்லாம பரிதி வைக்கக்கூடிய ஒரு நிலைமை இந்த அரசாங்கத்தில் உருவாயிருக்கு. இன்னைக்கு தமிழகம் பூரா இருக்கக்கூடிய அத்தனை விசைப்படகு மீனவர் சங்கங்களையும் நாட்டுப்படகு சங்கங்களையும் சேர்த்து தமிழகம் முழுவதும் மத்திய அரசு எடுத்து நாங்கள் போராட்ட காலங்களில் வேலை செஞ்சு இந்த தமிழ்நாட்டை ஸ்தம்பிக்கிற அளவுக்கு போராட்டம் நடத்துவோம். சென்னை உயர்நீதிமன்ற பாதுகாப்பிற்கு மத்திய தொழிலக பாதுகாப்பு படை தேவையில்லை என்றும் மாநில காவல்துறையின் பாதுகாப்பே போதுமானது என்றும் மதிமுக பொதுச்செயலர் வைகோ தெரிவித்துள்ளார். சென்னை உயர்நீதிமன்றத்தில் சசிபெருமாள் மரணம் தொடர்பான வழக்கு நீதிபதி MM சுந்தரேஷ் முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. சசிபெருமாள் தரப்பில் மதிமுக பொதுச்செயலர் வைகோ வாதாடினார். வழக்கில் அரசு தரப்பில் கூடுதல் கால அவகாசம் கேட்டதை தொடர்ந்து வழக்கை வருகிற 29ஆம் தேதி நீதிபதி ஒத்திவைத்தார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய வைகோ, சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு தமிழக காவல்துறை பாதுகாப்பே போதுமானது என்று கருத்து தெரிவித்துள்ளார். ஒரு மாநில சுயாட்சி என்கிற கருத்தின் அடிப்படையில் மத்திய அரசாங்கத்தினுடைய காவல்துறை வந்துதான் பாதுகாக்க வேண்டும் என்ற நிலை ஏற்றுக்கொள்ள முடியாதது. எவ்வளவோ நேர்மையான திறமையான அதிகாரிகள் தமிழக காவல்துறையிலும் இருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக தமிழக காவல்துறையே அதற்கு லாயக்கில்லை என்று கூறுவது ஏற்றுக்கொள்ள முடியாதது. ஒகேனக்கலில் பரிசில்களை இயக்க மாவட்ட நிர்வாகம் விதித்துள்ள தடையை நீக்க கோரி பரிசில் ஓட்டிகள் தங்கள் குடும்பத்தினருடன் இன்று உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த ஆகஸ்ட் 30ஆம் தேதி தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கலில் பரிசில் கவிழ்ந்து ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 6 பேர் உயிரிழந்தனர். இந்த சம்பவத்தை அடுத்து ஒகேனக்கல் சுற்றுலா தலத்தில் பரிசில் இயக்க மாவட்ட நிர்வாகம் தடை விதித்தது. மேலும் மெய் நீர்வீழ்ச்சிக்கு செல்லும் நடைபாதை அருகே தடுப்பு அமைத்து காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை மட்டுமே சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். 43 நாட்களாக தொடரும் இந்த தடையால் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை வெகுவாக குறைந்ததுடன் பரிசில் ஓட்டிகள் சமையல் மற்றும் மசாஜ் பணிகளில் ஈடுபட்டவர்களின் வாழ்வாதாரமும் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் தடையை நீக்க வலியுறுத்தி அவர்கள் குடும்பத்துடன் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டனர். பரிசு ஓட்டுகள் 416 பேர் இருக்காங்க. மசாஜ் பண்ணுறவங்க, சமையல் செய்கிறவங்க, மொத்தம் ஒரு 3000 பேர் இங்கே தொழில் பண்ணிட்டுருக்காங்க. நாங்கள் மக்கள் வாழ்வதால் நாங்கள் என்ன செய்யறது? ஒரு நாள் 2 நாள் 42 நாள் அன்னைக்கு சம்பாதிச்சு அன்றைக்கி தான் சாப்பாடு. அன்றைக்கி நம்ம வாழ்வாதாரம் இப்படி இருக்கும்போது ஒரு ஆச்சரியம் இது வரைக்கும் பார்த்தது கிடையாது. அதனால தான் இந்த மாபெரும் உண்ணாவிரதம் இருக்கும். போட்டு தடைப்பட்டது உள்ளதுனால் நாங்கள் இங்கே இருக்கிற மக்கள் அனைவருமே நாங்கள் சாப்பாடு தண்ணிக்கு இல்லாமல், ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்ட முடியாமல், கரண்ட் பில்லு கட்ட முடியாமல், நாங்கள் சாப்பிட்றதுக்கு எதுவும் இல்லாமல் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். அரசாங்கம், தமிழ்நாடு அரசாங்கம் சொல்லி நீங்கள் முடிவு எடுத்து எங்களுக்கு போட்டு மசாஜ் சமையல் எல்லாமே திறந்து விடணும். கோகுல்ராஜ் கொலை வழக்கில் தேடப்பட்டு வந்த யுவராஜின் ஓட்டுநரான அருண் கரூர் நீதிமன்றத்தில் இன்று சரணடைந்தார். கோகுல்ராஜ் கொலை வழக்கில் 17 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் முக்கிய குற்றவாளியான கருதப்படும் யுவராஜ் நேற்று முன்தினம் நாமக்கல்லில் சிபிசிஐடி காவல்துறையிடம் சரணடைந்தார். இதனையடுத்து நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்ட அவரை 5 நாட்கள் காவலில் எடுத்து சிபிசிஐடி காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். இந்த நிலையில் இந்த வழக்கில் 2வது குற்றவாளியாக கருதப்படும் சேலம் மாவட்டம் மோடிக்குடியைக்காட்டைச் சேர்ந்த அருண் கரூர் குற்றவியல் நீதிமன்றத்தில் இன்று சரணடைந்தார்.
யுவராஜின் ஓட்டுநராக பணிபுரிந்த அருணை ஒருநாள் நீதிமன்றம் காவலில் வைக்க உத்தரவிட்டதை அடுத்து அவர் திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். நாளை நாமக்கல் முதன்மை குற்றவியல் நீதிமன்றத்தில் அவர் முன்னிறுத்தப்பட உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சென்னை பாரிமுனையில் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் சாலையில் உள்ள நடைபாதை கடைகளை அகற்ற வேண்டும் என்று சென்னை மாநகராட்சிக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. என்எஸ்சி போஸ் சாலையில் உள்ள நடைபாதை கடைகளால் போக்குவரத்து இடையூறு ஏற்பட்டு வருவதாக சமூக ஆர்வலர் டிராபிக் ராமசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இன்று இதனை விசாரித்த தலைமை நீதிபதி எஸ்.கே. கவுல், நீதிபதி டி.எஸ். சிவஞானம் ஆகிய அமர்வு சம்பந்தப்பட்ட கடைகளை அகற்றுமாறும் இது பற்றி வரும் நவம்பர் 27ஆம் தேதி அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் சென்னை மாநகராட்சிக்கு உத்தரவிட்டுள்ளது. உண்மையிலேயே மக்களுக்காக நடைபாதையா கடைபாதையா நோ வாக்கிங் ஜோன் என்ற இடத்துல எப்படி அனுமதித்தீர்கள் என்பதை பதில் மூலமாக 27/10 அன்று கொடுக்க வேண்டும். அதுவரை கடைகள் எதுவும் ஒடுக்கப்படக்கூடாது என்ற உத்தரவை என்று பிறப்பித்திருக்கிறார். உண்மையிலேயே இது மக்களுக்கு கிடைத்த வெற்றி. தேனி மாவட்டம் குள்ளபுரம் கிராமத்தில் உள்ள ஒரு வீட்டில் பீரோவை உடைத்து 25 சவரன் நகைகளை திருடப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள குள்ளபுரம் கிராமத்தில் அஜிஸ் என்பவர் வசித்து வருகிறார். பலசரக்கு கடை வைத்துள்ள இவர் வழக்கம் போல் இன்று அதிகாலை கடையை திறக்க 4 மணியளவில் செல்லும் பொழுது நினைவு மறதியாக வீட்டின் முன்கதவை திறந்து வைத்துவிட்டு சென்றுள்ளார். பணிகளை முடித்து அவருடைய மனைவி அருகிலிருந்த அறையில் பார்த்த பொழுது அறையில் உள்ள பீரோ உடைக்கப்பட்டு 25 பவன் நகைகள் திருடப்பட்டிருந்தது தெரியவந்துள்ளது. புகாரின் பேரில் ஜெயமங்கலம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து திருடர்களை தேடி வருகின்றனர். வீடு திறந்துருந்துச்சு. ஊருக்கு போகலான்னு துணிமணி எடுத்துட்டு போகலான்னு பார்த்து பீரோவை திறக்கலான்னு பார்த்தா திறந்து எல்லாம் நகை பெட்டி கீழே கிடக்கு நகையெல்லாம் அம்பிட்டு காணாம போச்சுங்க சார். போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். 25 பவுன் நகை சார், ஒன்று கூட இல்லை. திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு அருகே மினிவேன் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 20க்கும் அதிகமான பள்ளி மாணவ மாணவிகள் காயமடைந்தனர். கோரைக்குப்பம் பகுதியில் இருந்து பழவேற்காடு நோக்கி சென்று கொண்டிருந்த மினிவேன் அரங்கங்குப்பம் அருகே கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் மினிவேனில் பயணம் செய்த பள்ளி மாணவ மாணவிகள் உள்பட 20க்கும் அதிகமானவர்கள் பழவேற்காடு அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் காயமடைந்தவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூற சென்ற பொன்னேரி சட்டப்பேரவை உறுப்பினர் பொன்ராஜாவை முற்றுகையிட்ட மக்கள் சாலைகள் சீரமைக்கப்படாததே விபத்திற்கு காரணம் என்று புகார் தெரிவித்துள்ளனர். நாங்கள் வண்டி இல்லாதனால ஃபஸ்ட்லாம் பைக்கில் குட்டி யானையில் அந்த மாதிரி தான் நின்றோம். இந்த மாதிரியும் இன்றைக்கும் அந்த மாதிரி நின்றோம். வண்டி கவுந்ததுனால நிறைய பேர் அடிபட்டு நிறைய பேர் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறோம். எங்களுக்கு பஸ் வசதி வேணும். அதே மாதிரி ரோடும் எங்களுக்கு நல்லபடியாக செஞ்சு தரணுன்ற நான் கேட்டுக்கிறேன். சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பை மதிக்காத அரசு அலுவலர்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய தமிழக அரசிற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மதுரையைச் சேர்ந்த ரமேஷ் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை பிறப்பித்த உத்தரவை செயல்படுத்தப்படாததால் கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் 21,000 வழக்குகள் நிலுவையில் இருப்பதாக மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி எஸ்.கே. கவுல், நீதிபதி டி.எஸ். சிவஞானம் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்த பொழுது நீதிமன்ற தீர்ப்பை மதித்து நடக்க வேண்டும் என்று அரசு அலுவலர்களுக்கு சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளதாக அரசின் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து கடந்த ஓராண்டாக நீதிமன்ற தீர்ப்பை அவமதித்த அரசு அலுவலர்கள் மீது எடுத்த நடவடிக்கை குறித்து வரும் நவம்பர் 23ஆம் தேதி தமிழக அரசு அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று நீதிபதிகள் உத்தரவிட்டனர். தேசிய பேரிடர் மேலாண்மை நாளை ஒட்டி சேலத்தில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு விழிப்புணர்வு செயல் விளக்க நிகழ்ச்சி நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் இயற்கை பேரழிவு ஏற்படும் நேரங்களில் தங்களை பாதுகாத்துக் கொள்வது எப்படி என்பது பற்றி பேரிடர் மேலாண்மை மீட்புக் குழுவினர் செய்து காட்டினர். பேரிடர் மேலாண்மை குழுவினர் மீட்பு நடவடிக்கைகள் மற்றும் தீ விபத்துகளை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவது குறித்தும் செயல் விளக்கம் அளிக்கப்பட்டது. முன்னதாக மாணவ மாணவிகள் பங்கேற்ற விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் சம்பத் தொடங்கி வைத்தார். சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஒரு ரசாயன தீ விபத்து ஏற்பட்டால் எப்படி மீட்பு பணி செய்வது, அதைத் தொடர்ந்து கட்டிட விபத்துக்கள், சாலை விபத்துக்கள், ரயில் விபத்துக்கள் போன்றவற்றில் ஏற்படும் விபத்துக்கள் உயிர் மீட்பு பணி செய்வதற்கு தீயணைப்புத் துறையில் என்ன நவீன ரக கருவிகள் உள்ளன என்பது தொடர்பான செயல்முறை விளக்கம் செய்து காண்பிக்கப்பட்டது. சிவகங்கை மாவட்டத்தில் பெய்து வரும் மழையால் கண்மாய்களில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனையடுத்து சோழபுரம் பகுதி விவசாயிகள் உழவு பணிகளை தொடங்கியுள்ளனர். தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக மேலடுக்கு சுழற்சி காரணமாக மழை பெய்து வருகிறது. சிவகங்கை மாவட்டத்திலும் கணிசமான அளவு மழை பதிவாகியுள்ளது. குறிப்பாக சிவகங்கையை அடுத்துள்ள சோழபுரத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் கண்மாய்களில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது.
இந்த மழையால் மகிழ்ச்சியடைந்துள்ள விவசாயிகள் வேளாண்மை பணிகளை உற்சாகத்துடன் தொடங்கியுள்ளனர். இப்போ பேஞ்ச மழையில் கொஞ்சம் கம்மாய்க்கு தண்ணி வந்திருக்கு. அந்த தண்ணியை வச்சுதே இப்போ விவசாயத்தை ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கோம். இது இந்த ஆடி மாதம் போட்ட விதை இது. மழை இல்லாமல் சரியாக முளைக்காமல் இப்போ அங்கே இங்கே ஒன்றா இருக்குது நாற்று. இப்போ கூலியால் விட்டு செலவழித்து இப்போ இதை எடுத்து நிறைஞ்சு நட்டுக்கிட்டு இருக்கோம். மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் பிறந்த தினத்தை முன்னிட்டு அரசு பள்ளிகளில் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. மறைந்த குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் 84வது பிறந்த நாள் விழா வரும் 15ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளது. இதனையொட்டி விழுப்புரம் மாவட்ட பள்ளிக் கல்வித்துறை சார்பில் மறைந்த குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்களின் பிறந்த தினத்தை முன்னிட்டு மாவட்ட அளவிலான அறிவியல் கண்காட்சி விழுப்புரத்தில் நடைபெற்றது. இதில் திண்டிவனம், கள்ளக்குறிச்சி உள்பட விழுப்புரம் மாவட்டங்களிலும் 100க்கும் மேற்பட்ட பள்ளிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். ஸ்கூல் இருக்கு, அண்ணாண்ட தொழிற்சாலை இருக்கு. இதனால ஸ்கூல்ல பாதிப்பு ஏற்படுது. அதனால ஸ்கூலும் தொழிற்சாலைக்கும் இடையில நிறைய இடைவெளி இருக்கணும். அதே மாரி அதுல இருந்து வெளியேற நச்சு புகையினால ரொம்ப பாதிப்பு ஏற்படுது. அதனால இந்த ஸ்கூல்ல மரங்கள் வளர்த்து அதிகமாக வச்சிருக்காங்க. அதே மாரி அனைத்து ஸ்கூல்லையும் மரங்கள் வளர்க்கணும். அதே மாரி சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும். நவராத்திரி திருவிழா இன்று தொடங்கியதை அடுத்து கோவில்கள் மற்றும் வீடுகளில் கண்கவர் கொலு கண்காட்சிகள் அமைக்கப்பட்டுள்ளன. நவராத்திரி விழா 9 நாட்கள் நடைபெறுகிறது. நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்படும் இந்த விழா இன்று தொடங்கியது. நவராத்திரி விழாவை ஒட்டி சென்னை மேற்கு மாம்பலத்தில் உள்ள அருள்மிகு காளியம்மன் கோவிலில் கொலு கண்காட்சி அமைக்கப்பட்டுள்ளது. புராண கதைகள், தெய்வ சொரூபங்கள் கொலுவில் இடம்பெற்றுள்ளன. கோவிலுக்கு வரும் பக்தர்கள் கொலு கண்காட்சியை ஆர்வமுடன் பார்வையிட்டு செல்கின்றனர். துர்கா பூஜை ஷஷ்டியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஷஷ்டி, சப்தமி, அஷ்டமி, நவமி 4 நாளைக்கு நடக்கும். இந்த நவராத்திரி டைம் நம்ம என்ன பண்ணிடுறோம்னா எல்லாத்திலுமே தெய்வம் இருக்காங்க, எல்லாத்துலேயும் தெய்வம் அடங்கியிருக்காங்க. மனுஷன்லேயும், மிருகத்துலேயும், செடிகள்லேயும் எல்லாத்துக்குமே ஆர்த்தி ஆறுது. இன்றைக்கி நாள் எல்லோரும் நிறைய குழந்தைங்க எல்லோரும் வருவாங்க. அதுக்கப்புறம் 9 நாளும் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பூஜைகள் பண்ணுவாங்க. வர குழந்தைகளுக்கும் சரி, வர தாய்மார்களுக்கு எல்லாருக்கும் மனசில் அவங்க இந்த இடத்துல காலை வச்சாலே எல்லா கஷ்டமும் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி அவங்க மனசில் ஒரு திருப்தி, ஒரு நிம்மதி, ஒரு சந்தோஷத்தை கொடுக்குறா அம்பாள். குலசேகரம்பட்டினம் அருள்மிகு முத்தாரம்மன் கோவிலில் கொடியேற்றத்துடன் தொடங்கிய தசரா திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்தில் அருள்மிகு முத்தாரம்மன் கோவிலில் ஆண்டுதோறும் தசரா விழா கோலாகலமாக நடைபெறுவது வழக்கம். தென்னிந்தியாவில் மைசூருக்கு அடுத்தபடியாக இந்த கோவிலில் நடைபெறும் தசரா விழா மிகவும் புகழ்பெற்றது. தசரா விழாவை ஒட்டி இன்று காலை 5 மணிக்கு நடை திறக்கப்பட்டு அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் மற்றும் பூஜைகள் நடத்தப்பட்டன. முன்னதாக நகரின் முக்கிய வீதிகள் வழியே கொண்டு வரப்பட்ட கொடிப்பட்டம் கோவிலை வந்தடைந்தது. அதன் பின்னர் கொடியேற்றமும் பக்தர்களுக்கு காப்பு கட்டும் வைபவமும் நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்வான மகிஷாசுரனை முத்தாரம்மன் வதம் செய்யும் மகிஷாசூர சம்ஹாரம் வரும் 22ஆம் தேதி நடைபெறவுள்ளது. ஷாங்காய் டென்னிஸ் போட்டி 2வது சுற்றில் ரோஜர் ஃபெடரர் தோல்வி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். பாகிஸ்தானின் கராச்சி அருகே இன்று அதிகாலை நேரிட்ட நிலச்சரிவில் சிக்கி பெண்கள், குழந்தைகள் உள்பட 13 பேர் பலியாகினர். பாகிஸ்தானின் துறைமுக நகரான கராச்சியின் கிழக்கு பகுதியில் உள்ளது குல்திஸ்தான்-இ-ஜவஹர். இங்கு மலையை ஒட்டிய கிராமங்களில் பல்வேறு பகுதிகளில் இருந்து வேலை தேடி வந்த மக்கள் ஷாண்டி எனப்படும் தற்காலிக குடில்கள் அமைத்து வாழ்ந்து வருகின்றனர். இன்று அதிகாலை 2 மணியளவில் மக்கள் தூங்கிக் கொண்டிருந்த பொழுது பயங்கர சத்தத்துடன் மலையிலிருந்து பாறைகள் உருண்டு விழுந்து கடுமையான நிலச்சரிவு நேரிட்டது. இந்த நிலச்சரிவில் சிக்கி குழந்தைகள், பெண்கள் உள்பட 13 பேர் பலியாகினர். இதுவரை 13 உடல்கள் மீட்கப்பட்டதாகவும் மீட்புப் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அரசு அலுவலர்கள் தெரிவித்துள்ளனர். நிலச்சரிவில் பலியானவர்களின் உறவினர்களுக்கு பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீப் இரங்கல் தெரிவித்துள்ளார். இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
गिरने के बावजूद बहुत बड़े पत्थर थे, मेरे अब्बू थे बेचारे और कोई भी नहीं था। वो अकेले से हटाता रहा, कोशिश करता रहा, बचाता रहा। मिट्टी थी, अंधेरी थी बहुत, कुछ नज़र भी नहीं आ रहा था। लोगों को बुलाया, लोगों से नहीं हुआ। मीडिया वाले आए, 1 घंटे 1.5 के बाद आए। जब उठाया तो वो लोग जहाँ बाग हुए थे, बहुत हुए। एक बच्चे के अंदर सांस थी, जबकि उसको लेके गए हैं। துருக்கியில் அரசிற்கு எதிராக நடைபெற்ற பேரணியை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் இருதரப்புக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. துருக்கியில் பல ஆண்டுகளாக நடைபெற்று வரும் உள்நாட்டுப் போரை முடிவுக்கு கொண்டு வரும் நோக்கில் அங்காராவில் நடைபெற்ற அமைதி பேரணியின் பொழுது 2 குண்டுகள் வெடித்தன. இதில் 97 பேர் பலியாகினர், 186 பேர் படுகாயமுற்றனர். இந்த குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கு பொறுப்பேற்று அதிபர் எர்டோகன் பதவி விலக கோரி அங்கு போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் இஸ்தான்புல் நகரில் குர்து மக்கள் ஜனநாயக கட்சி சார்பில் நடைபெற்ற பேரணியை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். அப்பொழுது இருதரப்பிற்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. ஷாங்காய் ரோலக்ஸ் மாஸ்டர்ஸ் டென்னிஸ் தொடரின் 2வது சுற்று ஆட்டத்தில் ஸ்பெயின் வீரர் வினோசலாவிடம் முன்னணி வீரரான ரோஜர் ஃபெடரர் தோல்வியடைந்தார். ஷாங்காய் ரோலக்ஸ் மாஸ்டர்ஸ் டென்னிஸ் போட்டிகள் சீனாவின் ஷாங்காய் நகரில் நடைபெற்று வருகிறது. இன்று நடைபெற்ற 2வது சுற்று ஆட்டத்தில் உலகின் 2ஆம் நிலை வீரரான சுவிட்சர்லாந்தின் ரோஜர் ஃபெடரரை 38வது நிலையில் உள்ள ஸ்பெயின் வீரரான ஆல்பர்ட் ராமோஸ் வினோலாஸ் எதிர்கொண்டார். தொடக்கம் முதலே சிறப்பாக விளையாடிய வினோலாஸ் முதல் செட்டை கைப்பற்றி ஃபெடரருக்கு அதிர்ச்சி அளித்தார். சற்று சுதாரித்துக் கொண்ட ஃபெடரர் 2வது செட்டை கைப்பற்றிய பொழுதும் 3வது செட்டையும் வென்று வினோலாஸ் வெற்றி பெற்றார். 7-6, 2-6, 6-3 என்ற செட் கணக்கில் வென்ற வினோலாஸ் அடுத்த சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். And that, without a shadow of a doubt, is the biggest win. தான் சிறந்தவன் என்று எண்ணாமல் தொடர்ந்து கடுமையாக உழைத்தால் வாழ்வில் மேன்மேலும் உயர்ந்த நிலையை அடையலாம் என்று புகழ்பெற்ற முன்னாள் கால்பந்தாட்ட வீரர் பீலே மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கியுள்ளார். மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் மாணவர்கள் இடையே பேசிய அவர் கால்பந்தாட்ட போட்டி பற்றி தனது தந்தையின் அறிவுரைகளை பகிர்ந்து கொண்டார். தன்னுடைய திறமை கடவுள் அளித்த வரம் என தனது தந்தை தெரிவித்ததாக கூறிய பீலே, நீங்கள் சிறந்தவர் என நினைத்தால் உங்களுடைய நிலையை இழக்க நேரிடும் என்று கூறினார். தொடர்ந்து கடுமையாக உழைத்தால் இந்திய கால்பந்தாட்ட வீரர்கள் உலகளவில் ஜொலிக்க முடியும் என்றும் பீலே தெரிவித்தார். My father used to tell me, listen, you play football because it was a gift of God. This was a gift of God. You didn't do anything to get this. But if you prepare yourself, if you respect people, if you never think you are the best, because if you think you are the best, you're going to lose on your position. Then you're going to be one excellent player. இனி முக்கிய நகரங்களில் பதிவான தட்பவெப்ப நிலைகளை பார்க்கலாம். சென்னையில் அதிகளவாக 35 டிகிரி செல்சியஸும் குறைந்தளவாக 24 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவானது. மதுரையில் அதிகளவு 34, குறைந்தளவு 24, கோயம்புத்தூரில் அதிகளவு 31, குறைந்தளவு 24, திருச்சியில் அதிகளவு 31, குறைந்தளவு 25, திருநெல்வேலியில் அதிகளவு 37, குறைந்தளவு 25, சேலத்தில் அதிகளவு 30, குறைந்தளவு 23, புதுச்சேரியில் அதிகளவு 31, குறைந்தளவு 25, வேலூரில் அதிகளவு 32, குறைந்தளவு 24, உதகையில் அதிகளவு 23, குறைந்தளவு 14, கொடைக்கானலில் அதிகளவு 19, குறைந்தளவு 12 பதிவானது. இனி நாட்டின் பிற நகரங்களின் வெப்பநிலைகளை பார்க்கலாம். தில்லியில் அதிகளவு 36, குறைந்தளவு 25,
மும்பையில் அதிகளவு 34, குறைந்தளவு 25. கொல்கத்தாவில் அதிகளவு 34, குறைந்தளவு 25. ஹைதராபாத்தில் அதிகளவு 35, குறைந்தளவு 22 பதிவானது. பெங்களூருவில் அதிகளவாக 29 டிகிரி செல்சியஸும் குறைந்தளவாக 21 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவானது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலங்கை சிறையில் உள்ள 78 தமிழக மீனவர்களை மீட்க வேண்டும். பிரதமருக்கு முதல்வர் ஜெயலலிதா கடிதம். பாகிஸ்தான் ஏஜென்ட் என குல்கர்னி மீது சிவசேனை குற்றச்சாட்டு. அமைதிக்கான ஏஜென்ட் என குல்கர்னி பதில். அமைச்சர்களுடன் முதல்வர் ஜெயலலிதா ஆலோசனை. நலத்திட்டங்களை விரைவுபடுத்த திட்டம். இ-பார்மசி திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும். மத்திய அரசிற்கு டாக்டர் பாரிவேந்தர் வலியுறுத்தல். இத்துடன் வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு இளங்கதிர் காலை செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.